ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரீசி ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃப்ரீ கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணுறதுனால அதுக்கான வேல்யூ வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே யாருமே கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு 40 மெம்பர்ஸ் 50 மெம்பர்ஸ் மட்டும் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம எதுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற தாட். அதனால தான் நான் வந்து வீடியோஸ் போடலை. ஏன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் நான் உங்கள் வீடியோஸ் வச்சு தான் படிச்சிட்ருக்கிறேன், அதனால் வீடியோஸ் வந்து ஏன் மேம் போடல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பர்சனலாக எல்லாருக்கும் சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இன்ஜினியரிங்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சர்க்யூட் தியரி பிளேலிஸ்ட்டே இருக்குமா, நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இஎம்எஃப்பும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு அதே மாதிரி சர்க்யூட் தியரியில் வந்து அந்த ரெசனன்ஸ் சர்க்யூட்டு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சர்க்யூட், அந்த 2 வீடியோஸ் மட்டும் இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா இசிஇக்கு அந்த டாபிக் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இசி பர்டிகுலராக அந்த டாபிக் நம்ம படிக்க மாட்டோம். ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இது மேக்னெட்டிக் கப்பிள்டு சர்க்யூட்டு, ரெசனன்ஸு, 3 ஃபேஸ் சர்க்யூட்டு இதெல்லாமே படிப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர்ஸ் இதெல்லாமே ட்ரிபிள் இ பேப்பர்ஸ் இன்க்ளூடடாக சர்க்யூட் தியரியில் படிப்பாங்க. ஓகே, அதனால் இந்த 2 டாபிக் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த சிலபஸில் வந்து மெட்ரோ சிலபஸில் 2 டாபிக் மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். என்னென்னா 3 ஃபேஸ் சர்க்யூட்டும் தென் ரெசனன்ஸ் சர்க்யூட்டும். அந்த டாபிக் மட்டும் பிளேலிஸ்ட்டில் இருக்காது. ஓகேங்களா? அதை தவிர்த்து மீது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். தென் அதே மாதிரி இஎம்எஃப் வந்து பக்காவாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டு மட்டும் உங்களுக்கு வந்து அதுவுமே மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டில் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது யாருக்கு அப்படின்னா என்னோட வீடியோஸ் மட்டும் என்னோட வீடியோஸ் மட்டும் அப்ரோச் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து என் கூட ட்ராவல் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இடையில நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேனே புரியாது. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்கல்ல, என்னோட வீடியோஸை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன பண்ணியிருக்கிறேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்டிமேஷனாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோஸ் இல்லைனாலும் மேம் வீடியோஸ் இன்னும் இல்லையே மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணலை. ரீசன் வந்து இதுதான். என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து பேமெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரெச்டாக படிச்சிருப்பீங்க. பட் ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே லெத்தாஜிக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான். பட் எனிவே நான் என்னென்னா ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சர்க்யூட் தியரி, செகண்ட் யூனிட் இஎம்எஃப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டமும் நம்ம பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் தான். செமிகண்டக்டர் டிவைஸு, பிஎன் ஜங்ஷன், இது இந்த அதுவுமே பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க மேம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் வந்து போடலையே மேம் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். அதில் எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு லாஜிக் ஃபேமிலி, டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி, அது மட்டும் உங்களுக்கு அந்த இதில் வந்து பெண்டிங் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு சொன்னது வந்து என்ன அப்படின்னா 5 யூனிட் சொல்லியிருந்தோம். அதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன். இதுவுமே வந்து நம்ம இந்த டிஜிட்டல் ப்ராசஸர் நான் இன்னும் டச் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதை தான் வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவாக போட போகிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ப்ராசஸர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்னோட சைட்லேருந்து நான் என்ன அப்படின்னா ப்ராசஸர் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து வீடியோஸ் கொடுத்துர்லாம் அப்படின்னு. அப்போ அடுத்தது நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா மேம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்களே மேம், இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்காக இந்த டாப்பிக்லாம் இனிமேல் எடுக்கவே மாட்டிங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுமா. உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதாவது இந்த டிஜிட்டல் ப்ராசஸர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ அந்த 5 யூனிட்ஸையும் வந்து என்ன அப்படின்னா ரிவிஷனாக கொடுத்துர்லான் இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? செப்பரேட்டாக கிளாஸஸ் எடுத்துருக்குறோம், செப்பரேட் டாபிக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இதை தவிர்த்து ஹோல் யூனிட்டுக்கு ரிவிஷன், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக அந்தந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு, அதே மாதிரி அதில் என்ன ஃபார்முலாஸ் இருக்குது, எந்த ஆங்கிளில் கேட்பாங்க, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ரிவிஷன் கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸஸோ ஒரு வீடியோஸோ இல்லை 2 வீடியோஸோ அது பார்த்துக்கலாம். அது வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா ஜூன் 2nd வீக்கில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன்.
ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் 3 யூனிட் சாலிடாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 4வது யூனிட்டில் ஒரு ஹாஃபும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th யூனிட்டில் வந்து இந்த டிஜிட்டல் ப்ராசஸர் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 8085 8651 அப்படிங்கிறது 3 காமன். அது டிஃபால்ட்டாக நீ படிச்சே ஆகணும். நான் உனக்கு சொன்ன மாதிரி அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன நிறைய கொடுத்துருக்காங்க. 53 கொடுத்துருக்காங்க, 79 கொடுத்துருக்காங்க, 57 அதனால். ஆனால் அதெல்லாமே குட்டி குட்டி டாபிக் தான். ஓகேவா? ஸோ அது ஜஸ்ட்டு என்னங்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னா டோட்டலாக ப்ராசஸர் டாபிக் ஓவர்மா. ரிமைனிங் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நான் தாராளமாக ரிலீஸ் பண்ணுவேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே இப்போ அடுத்தது கம்யூனிகேஷன் டாபிக் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஹோல் ரிவிஷன் இருக்குல்ல, ரிவிஷனில் ஹோலாக வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ அதனால் சொன்ன மாதிரியே ஃப்ரீ கிளாஸஸில் 75% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% வந்து உங்களுக்கு நான் பக்காவாக ரிவிஷன் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ எனக்கு வேண்டியது நீங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லி உட்காந்து படிக்கிற மாதிரி பாருங்கள். 1 மந்த்து தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வேகன்சி எந்த எக்ஸாம்ஸ்க்குமே வராது. ஸோ அதனால் லெத்தாஜிக்காக இருக்காமல் கொஞ்சம் வந்து அதுவும் இப்போ நீங்கள் இனிமே வந்து நீங்கள் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சமே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் நான் இன்னொரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன, நான் சொல்கிற கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா தயவுசெய்து இதுக்கப்புறம் அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் வந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கிறத தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீ 3 மந்த்ஸ் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறியோ அது எல்லாமே ஜூன் மந்தில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி லாஸ்ட் யூனிட் சொல்லியிருந்தோம் ஃபேக்கல்ட்டி வந்து கிளாஸஸ் எடுக்கிறதா. பட் ஆனால் அவங்க இப்போ அவைலபிள் இல்லைங்கிறதுனால வீடியோஸ் கொடுக்குறேனா கொடுக்கலையாங்கிறது உங்களுக்கு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் நான் கொடுத்தேன் அப்படின்னா சார் கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமாக நான் சேனலில் போட்டுருவேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதையும் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். ஓகே. தென் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபுல்லாக சப்ஜெக்ட் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சுமா. மார்க் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 6 மார்க் டெஸ்ட்டு, அதில் 5 வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பரும், லாஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து நான் டெக்னிக்கல் பேப்பர், அதாவது ஆஃப்டர்நூன் பேப்பர் எழுதுவீங்கல்ல, ஸோ அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக. ஸோ டோட்டலாக வந்து என்ன அப்படின்னா 6 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போகிற விதத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீ இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, போர்ஷன் கவர் பண்ணலை அப்படின்னா டெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறியோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்குரிய ஃபேக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து டிப்ளமோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ நம்ம இன்ஜினியரிங்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நான் 75% உங்களுக்கு கொடுத்துட்டேன். ரிமைனிங் இருக்கிறதும் ஐயோ மேம் எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு, ஏன்னா என்னை மட்டுமே நம்பி இருக்கிற பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இப்போ அதுக்கு அடுத்தது ரிவிஷன் அப்படிங்கிற ஒன்றே நான் உள்ளே என்ட்ராகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜூன் 2nd வீக்கில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் கொடுத்தோம். அப்புறம் அடிஷ்னல் யூனிட்னு சொல்லி கிட்டத்தட்ட எக்ஸப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் தவிர நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் யூனிட்ஸும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது டோட்டலாக 10 யூனிட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இது இன்ஜினியரிங்குரிய ஸ்டேட்டஸ். டிப்ளமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமாவில் வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸுக்குமே மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக படிக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸி பேப்பர்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அது தெரிஞ்சிருக்கும். ரிமைனிங் ட்ரிபிள் பேப்பர்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் என்னோட விஷயம் வந்து இதுக்கு மேலே அதிகமாக படித்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. டேரெக்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்க்கு எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அதே மாதிரி இது வந்து ஷார்ட்கட் சொல்கிற ஷார்ட்கட்டை நோட் பண்ணிக்கோங்கம்மா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் தான். இது எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸில் வரும். ஸோ அதனால தான் ரொம்பவே செலக்டடாக பார்த்து உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம்ல. ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ப்ராப்ளம்ஸாக கேட்கலாம், இல்லை டேரெக்டாக தியரிட்டிக்கல் கண்டென்ட்டாக கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து பர்டிகுலராக டிப்ளமா மெட்டீரியலுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடச்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமா ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிஆர்பிக்கு தான் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி
நம்ம கோச்சிங் எல்லாமே கொடுத்துட்ருந்தோம். பட் ஆனால் டிப்ளமாவுக்கு சோர்ஸ் இல்லைங்கிற பட்சத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. சரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேக்கல்ட்டி வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா கிடைச்சது வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சது. ஏன் அப்படின்னா பர்டிகுலராக இந்த டிப்ளமோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண பர்சன்ஸாக இருக்கும்போது, ஸோ எங்களுக்கு அந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கும்போது அப்போ நாங்கள் படித்த ஃபீல் அப்படியே எங்களுக்கு கிடைச்சது மேம். எங்களுக்கு அது எல்லாமே ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எனிவே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது ஒன்றை மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். பட் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட படித்தேன் ஸோ ப்ளேஸ் ஆனேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். ஸோ அதனால் என்னோட சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறது இது ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எடுக்க போகிறது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். ஓகேவா? பேசிக்ஸ் அப்படின்னா இன்னொன்று இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேப்பர்ப்பா. ஓகேங்களா? இதில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக கொஷின் கேட்டிருந்தீங்க. மேம் மைக்ரோ ப்ராசஸர் எப்படி படிக்கிறது, டிஜிட்டல் ப்ராசஸர் வந்து பற்றி ஐடியா சொல்லுங்கள், வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லை நான் கிளாஸஸ் எடுப்பேன், அதில் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோக்ராமிங் பேப்பர். நல்லா மைண்டில் வச்சுக்கோ. நம்ம வந்து மீதி எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் படிச்சிருப்போம், தியரிட்டிக்கல் பேப்பர் படிச்சிருப்போம். பட் இது வந்து ப்ராசஸர் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் பேப்பரு. ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேசிக் இதுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்தது அதில் என்ன எழுத போகிறாங்க ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் ப்ரோக்ராமிங்னால ஃபுல்லாக ப்ரோக்ராம்ஸாக கேட்க மாட்டாங்க, டிஃபால்ட்டாக இதில் ப்ராப்ளம்ஸ் கூட கேட்பாங்கம்மா. ஓகேங்களா? அந்த மெமரி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு. ஓகேங்களா? அது எல்லாமே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் இருக்குது. நான் ரொம்ப இன்டெப்த்தாக எடுக்கல, ரொம்ப பேசிக்காக எடுக்கிறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ப்ராசஸர்னால் ரெண்டே விஷயந்தான். ஒன்று ப்ராசஸரு, இன்னொன்று கண்ட்ரோலர். ஓகேவா? இதை பர்டிகுலராக என்னப்பா சொல்கிறாங்க 8085 அப்படிங்கிறது இது எல்லாமே என்னது மைக்ரோ ப்ராசஸர். 8051 இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸர். இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் 8086. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போது மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? நான் எதுவுமே இன்னொன்று இது வந்து போர்டிலலாம் எடுக்க முடியாதுமா, பிக்சர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோங்கிறது எல்லாருக்குமே தெரியும், குட்டியாக இருக்கிறது. ப்ராசஸர் அப்படிங்கிறது சம்திங் ஏதோ ப்ராசஸ் பண்ண போகிறது. ஓகேவா? நான் இன்னும் சப்ஜெக்ட்குள்ளேயே டெக்னிக்கல் வைஸாகவே பேசல. மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக ஏதோ ஒரு இதை ப்ராசஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஓகேவா? அதுவே மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் என்ன பார்த்தோம்? சிஸ்டம்ங்கிறது ஒன்று, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு பார்த்தோம். சம் அடிஷ்னல் இப்போ வந்து ஒரு பைப்பு இருக்குது, அதில் ஒரு வால்வ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் வந்து ஒரு ஸ்பீடு மோட்டார் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த டேபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? இப்போ மைக்ரோ ப்ராசஸர்னால் நீ பெரிய அளவுக்குலாம் யோசிக்க வேணாம். எல்லாருமே படிக்கும் போதே மேம் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இது மட்டும் இல்லைப்பா, எந்த பேப்பரை நீ கை வச்சாலும் கஷ்டமாக இருக்குன்னா அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், படிக்கவே பிடிக்காது. ஓகேவா? ஸோ படிக்கும் போதே அந்த மாதிரி நினச்சி படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள். நம்ம லாஜிக் கேட்ஸ்லாம் படிச்சிருப்போம் தெரியுமா? லாஜிக் கேட்ஸ்லாம் என்னது? யூனிவர்சல் கேட்ஸு, பேசிக் கேட்ஸு, அப்புறம் என்னென்ன பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்னது? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 கேட் இருக்குது. நாட்டு, அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், எக்ஸ்னாரு, நாண்டு, நாரு. ஸோ எக்ஸ்டர்னல் கேட்டு, ஸ்பெஷல் கேட்ஸு, யூனிவர்சல் கேட்ஸு, பேசிக் கேட்ஸு, இந்த மாதிரிலாம் கேட்டகரி வைஸ் படிச்சிருப்போமா? ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு கேட்ஸ்னு வந்துச்சு. பட் ஆனால் நம்மளோட அப்ளிகேஷன், ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக அதை என்ன பண்ணாங்கன்னா கேட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஐசி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து இன்டகிரேட் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்படி வந்தது தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஐசி. ஸோ ஐசினாலே உன்னோட மைண்டில் என்னது? ஐயோ அது ஒரு பெரிய இது போல், அப்போல்லாம் நினைக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு லாஜிக் கேட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நமக்கு கொடுக்குறது தான் ஐசி. இப்போ ஒரே ஒரு கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீ என்ன சொல்லுவேன்? நாட் கேட் அப்படின்னு சொல்லுவேன். அதுவே நாட் கேட் எல்லாம் கம்பைன் பண்ணி நிறைய கேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன சொல்லுவேன்? கேட்ஸ்ன்னு சொல்லுவியா? அதுக்கு பதிலாக தான் இன்னொரு வேர்டு என்ன சொல்லணும்னா ஐசி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிப்பு, ஒரு சிங்கிள் சிப்பு. ஓகேவா? அப்படின்னா இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஐசி, அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ஐசியை பற்றி தான் படிக்க போகிறோம். மேம் இதில் என்ன மேம் பெரிய இது இருக்குது, இது ஒரு ஐசி தானே, இதுக்கு என்ன இது அப்படின்னா அப்படி கிடையாதுமா. இப்போ எங்கே நீ ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீ செப்பரேட்டாக கேட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக பேசிக் வந்து இந்த 80 இதுக்கப்புறம் தாண்டி நிறைய வந்துடுச்சு. ஓகேவா? பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்தது உனக்கு என்ன அப்படின்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர் தான். புரியுதுங்களாம்மா? இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் பேச விரும்பலை, ஏன்னா அதெல்லாம் கொஷினில் கேட்க மாட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியெல்லாம் தூக்கி
ஹிஸ்ட்ரியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸருங்கிறது ஒரு ஐசி. ஓகேவா? சரி மேம், ப்ராசஸருங்கிறீங்க, என்னத்தை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு சின்ன ஐசி என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னா, இப்போ நீ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோ. என் கம்ப்யூட்டரில் ப்ராசஸிங் எந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இப்போ இன்புட் அப்படின்னா கீபோர்டும்போம், அவுட்புட் அப்படின்னா டிஸ்பிளே அப்படிம்போம். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த இடத்துல ப்ராசஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சிபியு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, இந்த கம்ப்யூட்டரை ஏன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸரை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ சிபியு அப்படிங்கிறது என்னது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இதில் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஏதோ ஒன்று. என்னது, அரித்மேட்டிக்கோ லாஜிக்கல் ஆப்ரேஷனோ. ஓகேவா? கம்ப்யூட்டரில் அதை தானே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தத்தில் ஒரு டிவைஸ். அப்போ ஐசிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேவா? இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நாட் ஓன்லி a டிவைஸ், இட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒரு ஹோல் எலக்ட்ரானிக் டிவைஸை ஆப்ரேட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தா கூட உள்ள ப்ராசஸர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா, எனக்கு தேவையான அவுட்புட்டை நான் கெட் பண்ண முடியும். ஓகேவா? அதே ப்ராசஸரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதில் இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும். அதில் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். ஏன் அது என்ன பண்ணுது அப்படின்னா, கண்ட்ரோல், அதாவது ப்ராசஸ் பண்ணுறத அடிஷ்னலாக ஒரு ப்ராசஸையும் சேர்த்து பண்ணுது. ஸோ அதனால் அங்கே என்ன அப்படின்னா கண்ட்ரோலர், கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதோட நேம் வந்து கண்ட்ரோலர். அதுக்கு சம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக். ஓகேவா? இதில் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, அதாவது ப்ரோக்ராமிங்காக கேட்பாங்க. ஆனால் ப்ரோக்ராமிங் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஏடிடிடி அப்படிங்கிறது வந்து உனக்கு என்னது, ஏடிடிங்கிற ஆடு. ஓகேவா? அதே மாதிரி எம்ஓவி அப்படிங்கிறது மூவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உனக்கு கோடு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம சி எல்லாம் படிச்சிருப்போம்லப்பா, அதே மாதிரி தான் இதுலேயும் சம் லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து உனக்கு ஈஸியாகவே புரியும். ஆடு, சப்பு, மூவ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங்காக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஆனால் ரொம்ப பேசிக்ஸாக தான்மா கொஷின் கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கடல். இதை வந்து நீ வந்து நான் முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்கிறல்ல, மேம் நான் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு. ஆனால் இதை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு மட்டுமே 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, இதுக்கான ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க. அதாவது 80585 அப்படின்னா இதில் மட்டும் இருக்கிறதுக்கான சிறப்பம்சங்கள்னு சொல்லுவோம்ல தமிழில், ஃபீச்சர்ஸ், கீ ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டெப்த்தானா உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது, சிஸ்டம் பஸ்னா என்ன. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் ஓரியன்ட். ஓகேங்களா? ஸோ அதில் இன்னும் இன்டெப்த்தாக போனோன்னா அப்படி கேட்பாங்க. இல்லைனா தேர்ட் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி 3 தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு நான் ஜென்ரலாக மைக்ரோ ப்ராசஸர்னால் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்புட்டு, அதாவது ஒரு இதுதான் என்னோட மைக்ரோ ப்ராசஸர் ஐசி அப்படின்னா, டயக்ராம் நிறைய இருக்கும்ப்பா, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பின் டயக்ராம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் அந்த ஐசி சொன்னேன்ல, ஐசி எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும். இது நடுவில் பிளாக் கலரில் இருக்கும், இங்கே 8085ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு பின்னாக கொடுத்துருப்பாங்க. நம்மளாம் லேப் பண்ணியிருப்போம்ல, விஎல்எஸ்ஐ லேப் நிறைய லேப் பண்ணியிருப்போம், ஐசி வச்சு நிறைய லேப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பின் இருக்கா. ஸோ இதில் வந்து 85ல் வந்து ஒரு 40 பின் இருக்கும், 86ல் வேறு பின் இருக்கும், 51ல் வேறு பின். ஸோ இந்த பின்னை கேட்கலாம், இந்த பின்னில் ஒவ்வொரு பின்னில் என்ன இருக்குன்னு கேட்கலாம், இதில் இன்புட் பின் எத்தனைன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இது வந்து பின் டயக்ராம், கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. நான் பேசிக்காக மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா அதோடு சேர்ந்து எனக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு டிவைஸ் அப்படின்னா என்ன இருக்கும், இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நடுவில் எனக்கு என்ன இருக்கும், இந்த ஹோல் இதுவும் சேர்ந்தது தான் எனக்கு மைக்ரோ ப்ராசஸர். அதாவது இன்புட் இங்கே உள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகே, இன்புட் உள்ளே வர மாதிரி இருக்கும், அவுட்புட் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இது இன்புட்டு, ஒரு நிமிஷம், இது இன்புட்டு, இது அவுட்புட்டு,
ஓகே. ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். என்னது CPU, அதாவது ALU அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் ரிஜிஸ்டர்ஸ்லாம் இருக்கும். ரிஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ரிஜிஸ்டர். தென் அதுக்கு அடுத்தது மெமரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லல மெமரி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் மெமரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரினோடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது மைக்ரோ ப்ராசஸரை தாண்டி உங்களுக்கு பேசிக் விஷயம் என்னங்கிறது தெரியணும். அதாவது என்னன்னா 1 பிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 1 பிட் அப்படிங்கிறது 1 0 ஆர் 1 பிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுவே பைட் அப்படிங்கிறது என்னது? பைட் அப்படிங்கிறது என்னது? இதெல்லாம் பேசிக் விஷயமா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. பைட் அப்படின்னா எனக்கு 8 பிட்டை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பைட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பிட்டுங்கிறது வந்து ஒன்று 0வாக இருக்கும், இல்லைனா 1ஆக இருக்கும். ஒரு பிட்டுனா ஒன்று தான், ஒரு பிட்டுனா ஒன்று தான். ஓகேவா? அதுவே எனக்கு இதே மாதிரி 8 பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1001 சம்திங் ஏதோ இருக்குன்னா அதை பைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிப்பிள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. நிப்பிள் அப்படிங்கிறது என்னன்னா NIBBLE. நிப்பிள் அப்படிங்கிறது ஒன்றில் 4 பிட்டை கம்பைன் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் நிப்பிள். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 8 பிட்டை வந்து எப்படி நம்ம பைட்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நிப்பிளில் வந்து 4 பிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டடாக கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே எப்படி கேட்பாங்கன்னா, அப்போ 1 பைட் அப்படிங்கிறது என்ன வரும்? 1 பைட் அப்படிங்கிறது 8 பிட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா 2 நிப்பிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் 1 கிலோ பைட்னா என்ன, 1 மெகா பைட்லாம் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆனால் பேசிக் வந்து என்ன அப்படின்னா நிப்பிளும் பைட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி லாங்குவேஜ் அப்படிங்கிறதும் பேசிக். லாங்குவேஜ் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்கிறேன், இது ப்ரோக்ராமிங் பேப்பர்னு. ஸோ அப்போ இதில் யூஸ் ஆகக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், இதெல்லாம் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தது. லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ மிஷின் லாங்குவேஜ்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னதுப்பா? இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனா இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஆடுன்னு மென்ஷன் பண்ணலை. அதாவது நான் என்ன சொன்னேன், உனக்கு ப்ராசஸருங்கிறது ப்ராசஸ் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இன்புட் வந்து ஆடு 2 சம்திங் ஏதோ ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு 2ங்கிற நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும், டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எதில் சிபியூவில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மிஷின் லாங்குவேஜ் யூஸ் ஆகும். அதே மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னது? அசம்பிளி லாங்குவேஜுங்கிறது லோ லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அதாவது லாங்குவேஜில் லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு 2 இருக்குது. ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அங்கே என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த லாங்குவேஜ் ஆனது எனக்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ அதில் எனக்கு இந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா? இல்லை இந்த ப்ரோக்ராமை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எது யூஸ் ஆகும்னா அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரிட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பேசிக் விஷயமா, நான் இன்னும் இதுக்கே போகலை, மைக்ரோ ப்ராசஸருக்கே போகலை. ஜஸ்ட் இந்த ப்ராசஸர்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ராசஸர் அப்படிங்கிறது அப்படின்னாலே எனக்கு சிபியூவில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஒரு சிபியூவில் ப்ராசஸ் பண்ணணும், அது எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் ப்ராசஸர், டிஜிட்டல் ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும். அதை தான் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். இதில் இந்த அசம்பிளர் அப்படிங்கிறது பர்டிகுலராக என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் தான். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங் என்ன பண்ணணும்னா என்னோட அசம்பிளி லெவல் லாங்குவேஜை வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும் கம்ப்யூட்டரில். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ இதுதான் அசம்பிளரோட ஒர்க்கு. கம்பைலர் அப்படிங்கிறது என்னது? என்னோட ஹை லெவல் லாங்குவேஜை வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும், இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணும். அது வந்து என்ன அப்படின்னா கம்பைலர். ஓகே. இன்டர்பிரிட்டர் அப்படின்னா இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜை வந்து கோட் லெவல் லாங்குவேஜாக ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது 3 விஷயமும் இருந்தால் தான் நான் ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நிறைய லாங்குவேஜை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த 3 விஷயம் வந்து எனக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு தேவையானது வந்து என்னன்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் இருக்கு பாரு, அதை தான் வந்து நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நான் எங்கே என்ட்ராக போகிறேன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸரில் என்ட்ராக போகிறேன். நான் சொல்கிற கீ பாயிண்ட் அத்தனையுமே இம்பார்ட்டன்ட்பா. உனக்கு புரியலனாலும் சொல்கிற பாயிண்ட்டை நோட்ஸாக நோட் பண்ணிக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் நான் இதில் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இதுதான் எனக்கு 8085 மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, இதில் வந்து ஜஸ்ட் இன்னைக்கான வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா 85னா என்ன, 86னா என்ன, அப்புறம் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த பேசிக்ஸை மட்டும் இன்றைக்கி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக உள்ளே வந்து நமக்கு இருக்கும்ல அட்ரஸ்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, ஸோ அதெல்லாமே அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீச்சர்ஸு இல்லை இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எது வேணாலும் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு விஷயம் 85 அப்படின்னாலே இது 8 பிட்டுப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கூட கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? மேஜர் டிஃப்ரென்ஸ் 85க்கும் 86க்கும் இல்லை மேஜர் டிஃப்ரென்ஸே என்னென்னா இது 8 பிட்டு, அது 16 பிட்டு. ஓகேங்களா? என்ன மேம் 8 பிட் அப்படின்னா அதோட வேர்டு லென்த்து, அதாவது அந்த இது ட்ராவல் ஆகுதுல்ல, ப்ராசஸ் ஆகும்போது பிட்டாக ட்ராவல் ஆகும் தெரியுமா, அந்த பிட்டு எனக்கு எப்படி ட்ராவல் ஆகும்னா 8 பிட்டாக ட்ராவல் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேர்டு லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 8085 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எனக்கு 8 பிட்டு ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதில் எப்படி இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்னா மொத்தம் 40 பின் இருக்குன்னு சொன்னோன்னா 40 பின்னில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்புட் பின் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இன்புட் பின்னு சொல்லுவாங்க, இல்லைனா உள்ளே வரக்கூடிய பின்னு. நல்லா புரிஞ்சுக்கோ, இன்புட் பின்னுனா இங்கே எது மேம் நீங்கள் சொல்லலையேன்னு கேட்காதீங்க. உள்ளுக்குள்ளே ஆரோ மார்க், ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராமில் எல்லாமே வெளியில் இருக்குமா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய புக்ஸில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் உள்ளே வரும். இப்போ X1 X2 எல்லாமே உள்ளே வரும். இங்கே இந்த டயக்ராம் நான் சும்மா நெட்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தது. ஸோ ஒரு பர்டிகுலர் இது மட்டும் ஆரோ மார்க் உள்ளே வரும், அது இன்வேர்டு இல்லைனா இன்புட் பின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா இன்புட் பின் வந்து எனக்கு 21 பின்னும், அவுட்புட் பின் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 27 பின்னும் வரும். ஓகேங்களா மேம்? என்ன மேம் பின்னு கூட வருது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. டோட்டலாக 40 பின்னு, மீதி இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் பின்னாக இருக்கும். அதில் எந்த இதுவுமே அசைன் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 48 பின்னு. ஓகே, பட் ஆனால் கொஷின் கேட்டாங்கன்னா 40 பின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 40 பின்னு. இது வந்து ஃபுல்லாக ஐசி பேக்கேஜுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எந்த பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக டிஃபால்ட்டாக 5 வோல்ட் பவர் சப்ளை கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? இந்த பவர் சப்ளையில் தான் ஒர்க் ஆகுது. 5 வோல்ட் இருந்தாலே ஐசி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன, இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்மாஸ் நம்ம பார்த்துருப்போம்ல, சிமாஸில் பிமாஸ் என்மாஸ்ன்னு பார்த்துருப்போம்ல, பர்டிகுலராக என்மாஸ் டெக்னாலஜியில் தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் பஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஏன்னா பஸ்ஸில் மொத்தம் 3 பஸ் இருக்கும். அட்ரஸ் பஸ்ஸு, டேட்டா பஸ்ஸு, கண்ட்ரோல் பஸ்ஸுன்னு 3 பஸ் இருக்கும். இது எல்லாமே என்னென்னா அந்த ப்ராசஸர் வந்து அதாவது ஒன்றும் இல்லைம்மா, இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா நிறைய இருக்கும், ரிஜிஸ்டர்ஸு, அக்குமுலேட்டர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ என்ன ஒர்க் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே உங்களுக்கு பின்னில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ என்னென்ன ஒர்க்குக்கு போகணுமோ அதுக்கு அசைன் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்டோர் பண்ணணுன்னாலும் அங்கங்கே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த இது ட்ராவல் ஆகக்கூடிய பஸ்ஸை தான் நம்ம ஜென்ரலாக பஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அட்ரஸ் பஸ்ஸுங்கிறது வந்து யூனிடைரக்ஷனல் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 8085ல் அட்ரஸ் பஸ் வந்து யூனிடைரக்ஷனலாக இருக்கும். பட் டேட்டா பஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக டேட்டா பஸ் பை டைரக்ஷனலாக தான் இருக்கும். ஓகேங்களா? பை டைரக்ஷனல் டேட்டா பஸ்ஸில் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 8 பிட்டாக இருக்கும். பட் அட்ரஸ் பஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 16 பிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அட்ரஸ் பஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் தான். அதாவது அட்ரஸ் பஸ்னால் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ உனக்கு ஒரு லொக்கேஷன் அலோகேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன்னா டேட்டாவை டேரெக்டாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. முதல்ல அட்ரஸ், இப்போது நம்ம நெட்ஒர்க்ஸில் எல்லாம் படித்தோம்லப்பா, ஓஎஸ்ஐ லேயர் இதெல்லாம் படித்தோம் தெரியுமா? அப்போ என்னது எனக்கு ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரேமு, பேக்கெட்ஸு இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பேக்கெட்ஸுக்கு மேலே எனக்கு என்ன இருக்கும், அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னென்னா இந்த பேக்கெட்டுக்குரிய அட்ரஸ் இதுதான். இல்லை மேம் நீங்கள் எனக்கு சொல்கிறதே புரியல மேம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே விட்டுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே உங்கள் திங்ஸை கொரியர் பண்ணிட்டீங்கன்னா போயிடுமா? அப்படி கிடையாது. 2 அட்ரஸ் வச்சு கொரியர் பண்ணுறீங்க. அதை விட நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரம் அட்ரஸை மேலே வச்சு தானே ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ இது என்னோடது அப்படிங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா நான் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய அட்ரஸை வச்சு தான்.
ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன உனக்கு ட்ராவல் ஆகுதோ மூவ் ஆகுதோ அதுக்குரிய அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அட்ரஸும் ஸ்டோர் ஆகும், அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா அட்ரஸ்க்கு வந்து 16 பிட் அட்ரஸ்ஸு, டேட்டாக்கு வந்து பை டைரக்ஷனல் 8 பிட். ஓகே, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெமரி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுலேயும் மெமரி இருக்கும், ஆனால் இதில் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெமரின்னு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 8085க்கு வந்து 64 கிலோபைட்ஸ். அப்படின்னா இந்த இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட டேட்டா அட்ரஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் மெமரி. ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுமா. மெமரிங்கிறது வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தானே இங்கே மேலே ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணல இங்கே மெமரின்னு போட்டு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸருக்குள்ளே மெமரிங்கிறது இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கும். அப்போ அது என்ன மெமரி அப்படின்னா எனக்கு 64 KB. ஓகேங்களா? இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. ஸோ அப்படின்னா என்னோட 64 கிலோபைட்ஸ். ஓகேவா? இதுதான் அதோட மெமரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் வந்து இந்த AD1 இங்கே ஆரம்பிக்குது பாருங்களேன். AD1 அது என்ன அப்படின்னா அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. AD01லேருந்து AD7 இருக்குது பார்த்தீங்களா, அது அட்ரஸ். ஓகேவா? ஸோ AD0லேருந்து 7 வரைக்கும் உள்ளது வந்து என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டுமே அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் ரெண்டுமே இதாக இருக்கும். அதுவே இங்கே 8லேருந்து 15 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டயக்ராம் புரியலனா வச்சிருக்கக்கூடிய புக்ஸ்லையோ இல்லை நெட்லையோ பார்த்துக்கோங்க. அது பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் பஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி கெப்பாசிட்டி உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், 64 கிலோபைட்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 8085ஆல் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது உனக்கு அதுக்கும் என்ன தான் வரும், 64 கிலோபைட்ஸ்குள்ளே தான். அப்போ உன்னோட டேட்டாஸ் வந்து இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், இந்த மைக்ரோ ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஒன் ஆஃப் தி ட்ராபேக்கும் கூட. ஸோ இதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது 8086க்கு போகணும். புரியுதுங்களாமா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த கொஷினை வந்து ட்ராபேக்காக கேட்கலாம். புரியுதா? ஸோ நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எந்த ஆங்கிளில் கேட்டாலும் உனக்கு ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிடையாதுமா இந்த டாப்பிக்கு, உங்களுக்கு டிப்ளமாவுக்கும் இருக்குது. டிப்ளமாவுக்கு இப்போ நான் சொன்னதுலேருந்தே கொஷின் கேட்டுருவாங்க. இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதில்ல அதுலேருந்தே கொஷின் கேட்டுருவாங்க. அதுக்கு மீறியெல்லாம் நீ எதுவுமே படிக்க வேணாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு மேக்ஸிமமே இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த டெக்னிக் அப்படின்னா மல்டிப்ளெக்சிங். அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. இது வந்து கம்யூனிகேஷனில் தானே வரும், இதில் வராதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. மல்டிப்ளெக்சிங் அப்படிங்கிறது என்னது, மெனி டு ஒன். மக்ஸுங்கிறதே என்ன சொல்லியிருக்கோம், மெனி டு ஒன்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதை விட்டுரு. ஆனால் என்னென்னா நிறைய இன்புட்டை நான் இன்டகிரேட் பண்ணுறேன், கம்பைன் பண்ணுறேன் அப்படின்னாலே அது மல்டிப்ளெக்சிங். எதுக்கு ஏன் இதை பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளெக்சிங் என்ன மல்டிப்ளெக்சிங் அப்படின்னா டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் மூலமாக தான் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இது பார்த்தோம்ல அட்ரஸ் லைன்ஸும் டேட்டா லைன்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தோம்ல, ரெண்டுமே கம்பைன் ஆயிருக்குன்னு பார்த்தோம்ல. இங்கே பார்த்தோம்லம்மா 0லேருந்து 8 வரைக்கும் அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ் இருக்குன்னு. அது எது மூலமாக நடந்திருக்குங்கும் போது TDM டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் மூலமாக இது கம்பைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 8085 மைக்ரோ ப்ராசஸரோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8086 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது 8 பிட்டு ப்ராசஸர்னால் இது என்னது 16 பிட்டு ப்ராசஸர். இல்லை அப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இது வந்து என்னது டேட்டா லைன்ஸ் வந்து என்னது 16 டேட்டா லைன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதுலேயும் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான், பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா சம் மாடிஃபிகேஷன். அதுதான் என்ன மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் சொல்கிறத பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. 85க்கும் 86க்கும் உள்ள கம்பேரிசன் மாதிரி. ஏன் அப்படின்னா அது 8 பிட்டு ப்ராசஸர், இது 16 பிட்டு ப்ராசஸர். அதே மாதிரி இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 16 டேட்டா லைன்ஸ் இருக்கும், 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி நான் உங்களுக்கு அங்கே என்ன டெக்னாலஜி சொன்னேன், NMOS டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இதில் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா HMOS டெக்னாலஜி மூலம் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கும். HMOS அப்படின்னா P and N வந்து கம்பைன் பண்ணது, ஹைப்ரிட் மாஸ் டெக்னாலஜி. ஸோ அதனால் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து HMOS டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A0 எங்கே இருக்குது, A0லேருந்து இங்கே இருக்குது பாருங்கள், A0லேருந்து டில் A15 வரைக்கும். ஓகேவா? டில் A15 வரைக்கும் அட்ரஸ் லைன்ஸு. அதே மாதிரி D0லேருந்து D15 வரைக்கும் உனக்கு டேட்டா லைன்ஸு.
ஓகேங்களா? இதுதான் எனக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, எங்க மேம் D15 வரைக்கும்லாம் இல்லையேன்னு தேடாதீங்க. இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மல்டிப்ளெக்சிங், நான் சொன்னேன்ல டிடிஎம் மல்டிப்ளெக்சிங், அதே மாதிரி இதுலேயும் அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸை மல்டிப்ளெக்சிங் பண்ணி தான் எனக்கு எதுலேருந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா AD0லேருந்து எங்கம்மா இருக்குது, AD0லேருந்து AD15 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து எனக்கு என்ன எங்கே மேம் 14 தான் இருக்குன்னு கேட்காதீங்க, இங்கே இருக்குது பாருங்கள் 15. ஸோ அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸை மல்டிப்ளெக்சிங் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களாம்மா? இது வந்து 8086க்கு. அதே மாதிரி இதில் வந்து அதே மாதிரி இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி சொல்ல விட்டுட்டேன்ப்பா, ஒரு நிமிஷம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாக் ஃப்ரீக்வன்சியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல டேட்டாஸ் வந்து உனக்கு ட்ராவல் ஆகுறது, அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா அதோட இதை தெரிஞ்சுக்கணும், ரேஞ்சை தெரிஞ்சுக்கிறது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கிளாக் ஃப்ரீக்வன்சியாக மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா 8086க்கு வந்து 5 மெகாஹெட்ஸ், 5 மெகாஹெட்ஸ் டு 10 மெகாஹெட்ஸ், 5 மெகாஹெட்ஸ் டு 10 மெகாஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும். 8086க்கு வந்து உங்களுக்கு கிளாக் ஃப்ரீக்வன்சி இவ்வளோ இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 3 மெகாஹெட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இதுன்னு. ஸோ அதனால் இது எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். 85க்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு 3 மெகாஹெட்ஸ். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் நான் சொல்ல விட்டுருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. எழுதும் போதே கம்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோ. அதே மாதிரி இதில் என்னது 40 பின் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த 40 பின்னு அதே மாதிரி பவர் சப்ளை எல்லாமே சேம், இன்புட் பின் அவுட்புட் பின் அது எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதை தாண்டி இதில் அடிஷ்னல் விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து அடிஷ்னலாக பைப் லைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. பைப் லைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா பைப் லைனிங் அப்படிங்கிறது ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது எதுக்காக பண்ணுறோம், என்னோட எக்ஸிக்யூஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அப்போ பர்டிகுலராக ஒன்றும் இல்லை, பர்டிகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 8086 வந்து அதை விட இது ஏன் ஸ்பீடு அதிகம் அப்படின்னா இதில் அடிஷ்னலாக 2 யூனிட் இருக்குமா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்ன அப்படின்னா பஸ்ஸு இன்டர்ஃபேஸிங் யூனிட்டும் தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன் யூனிட்டும், பஸ்ஸு இன்டர்ஃபேஸிங் யூனிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் யூனிட், இந்த 2 யூனிட் இருக்கிறதுனால தான் அடிஷ்னலாக இதோட ஸ்பீடு வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆக முடியுது. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த BIU அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, BIUங்கிறது நான் உனக்கு என்ன சொன்னேன், பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்னு சொன்னேன். உங்களுக்கு இப்போ சொல்லும் போது புரியாது, ஏன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் யூனிட்லாம் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு இந்த பஸ்ஸு இதெல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்லும் போது தான் புரியும். ஆனால் இந்த ஃபீச்சர்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இது என்ன பெருசாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தானே பார்த்துட்ருக்குறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த BIU யூனிட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுது அப்படின்னா வாங்குறது தாம்மா, பெருசாலாம் கிடையாது. இதுக்குரிய டெக்னிக்கல் வேர்டு. ஓகே, இதெல்லாமே நம்ம பைப் லைனிங்லேயே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஃபெச்சிங் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னா சென்ட் பண்ணுது. எந்த ஆர்டரில் அப்படின்னா கியூ ஆர்டரில். அதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே பைப் லைனிங் அப்படிங்கிறத சொன்னேன். ஓகேங்களா? அதாவது பைப் லைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் நம்ம சார்ட்டிங்லாம் படிச்சிருப்போம்லப்பா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, இதெல்லாமே இதில் டேட்டா சிஎஸ்சி பேப்பர் ஒரு இதில் படிச்சிருப்போம்ல பைப் லைனிங் கான்செப்ட், அந்த கான்செப்ட் தான். ஓகே, அப்போ இந்த BIUங்கிறது வாங்கி கியூவில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை போட்டுருது. அது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு எது ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீடானது டிஃபால்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு என்ன ஆகிடுது, கியூ வந்து சடனாக எனக்கு என்ன ஆகிடுது, அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு கியூ வந்து எம்டி ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அது எனக்கு வந்து 85ஓட மெயின் ட்ராபேக்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து அதிக கெப்பாசிட்டி மெமரி வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது, 64 KB தான், அது ஒன்று. அதுக்கு அடுத்தது ஸ்பீடு வைஸ் வந்து என்ன அப்படின்னா மாட்ரேட் தான். பட் அதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் 86. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக இந்த 2 யூனிட் வைக்கிறாங்க. ஸோ இதில் தான் பைப் லைனிங் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரும்போது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எல்லாமே எனக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லா ப்ராசஸுமே சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஸோ அதனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ பைப் லைனிங் அப்படிங்கிற கான்செப்டையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் இது எந்த பவர் சப்ளை அப்படின்னா அதே 5 வோல்ட் பவர் சப்ளை தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 8086 அப்படிங்கிற மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி இதில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம், அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்னால் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதில் ரிஜிஸ்டர்ஸோட ஒர்க் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் இன்டெப்த்தாகவே பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஸோ அதனால் ஓரளவு எல்லா எல்லா பாயிண்ட்ஸுமே முடிச்சிட்டேன். அதே மாதிரி டியூட்டி சைக்கிள்னு ஒன்று இருக்குப்பா. பெர்சன்டேஜ் ஆஃப் டியூட்டி சைக்கிள் எப்படி நம்ம கிளாக் ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே இதில் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ 8/6 பார்த்தீங்க அப்படின்னா 33.33% பெர்சன்டேஜ் ஆஃப் டியூட்டி சைக்கிள். ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா 33.3% எதுக்கு 8086க்கு. அதுவே எனக்கு 8085 வந்து என்ன அப்படின்னா 50%. புரியுதுங்களாப்பா? ஓகே. ஸோ இதெல்லாமே நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி எழுதி பார்த்து படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? இருக்கிறதுலே இந்த 3 எதை படிக்கிறியோ இல்லையோ அட்லீஸ்ட் வீடியோவாவது பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. மைக்ரோ கண்ட்ரோலை பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் ஜஸ்ட் பேசிக் எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? இது ப்ராசஸ் பண்ணக்கூடியது, இது ப்ராசஸோட சேர்த்து கண்ட்ரோலும் பண்ணக்கூடியது 8051 அப்படின்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன இருக்கும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம்ப்பா. இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னேன். CPU, RAM, ROM இதுலேயும் மெமரி இருக்கும். RAM, ROM இன்புட் அவுட்புட் எல்லாமே இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கும். செப்பரேட்டாக இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படி கிடையாது. எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே சிப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னோம், கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இதுக்கு வந்து என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு அந்த ரோம் ரேம் சொன்னல. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணுறது தான். எனக்கு இந்த இது மட்டும் போதும், இந்த கெப்பாசிட்டி போதும், இவ்வளோ மெமரி போதும் அப்படின்னு. ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படி கிடையாது. நீ வாங்கும் போதே ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் இருக்கும். நீ அதில் போய் இது பேச முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இதில் அடிஷ்னல் ரெக்ரூட்மெண்ட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம், மைக்ரோ ப்ராசஸரில் நீ வந்து மெமரிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவ அப்படின்னா செப்பரேட்டாக இன்டர்ஃபேஸ் பண்ணுற. ஓகேவா? உனக்கு என்னென்னலாம் தேவையோ செப்பரேட்டாக இன்டர்ஃபேஸ் பண்ணுற. அதனால காஸ்ட் வைஸ் அதிகம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. எல்லாமே இன்டகிரேட் பண்ணி ஒரே சிப்புங்கிறதுனால உனக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் ஹை ஸ்பீடு. அதிலே 8086 வந்து என்னம்மா இப்போ நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறது மைக்ரோ ப்ராசஸருக்கும் கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. உனக்கு 8085க்கும் 86க்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட புக்கில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல அது எல்லாமே நீ கம்பேரிசனாக மேக் பண்ணனா அதுதான் கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் தான் வந்து காமனாகவே வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ப்ராசஸரோட ஒர்க்கு கிடையாது, கண்ட்ரோலரோட ஒர்க்குங்கிறதுனால ஸ்பீட் வைஸ் அது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸருக்கு பவர் வந்து அதிகமாக எடுக்கும். ஏன்னா ஒர்க்கு ஜாஸ்தி, ப்ராசஸரில் ஒர்க்கு ஜாஸ்தி, அதனால அதிக பவர் வந்து டெசிபேட் ஆகும். அதனால் பவர் கன்சம்ஷன் வந்து ஹையாக இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா லோ பவர் தான். புரியுதுங்களாமா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு என்ன வேணும் அப்படின்னா நிறைய காம்போனன்ட்ஸ் வேணும். இல்லை நீங்கள் இது வரைக்கும் சொன்னது எனக்கு புரியலன்னா எல்லாத்தையும் விட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. மைக்ரோ ப்ராசஸர் டிசைன் பண்ணணும், ஐசி மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காம்போனன்ட் தேவை. பர்டிகுலராக ரேமு, ரோமு, அதே மாதிரி இது வந்து என்ன ரெக்ரூட்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எந்தவித எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. மைக்ரோ கண்ட்ரோலுங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு டிசைன் தான். ஸோ அந்த டிசைனை அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த டிசைனில் எனக்கு என்ன இருக்குன்னா இன்புட் அவுட்புட் போட்டு ரேமு, ரோமுன்னு சொல்லி எல்லாமே ஒரே சிப்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா உனக்கு வந்து சப்போஸ் உனக்கு எக்ஸ்டர்னல் காம்போனன்ட் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக நீ என்ன பண்ணிக்கலாம்னா மைக்ரோ கண்ட்ரோலரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. ப்ராசஸருங்கும் போது உனக்கு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கையும் இந்த இது எடுத்துக்கும். கண்ட்ரோலர் அப்படிங்கும் போது ப்ராசஸை விட கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க்கு, அதாவது உனக்கு க்யூவில் வந்து டேட்டாஸ் மூவ் ஆகிட்டு அப்படியே நிற்கிதா, ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க்கை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எது டேக் கேர் பண்ணணும்னா மைக்ரோ கண்ட்ரோலர் டேக் கேர் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பர்டிகுலராக 8051 மைக்ரோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்ன பிட்டுங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஓகேவா? இது எப்படி கேட்பாங்கன்னா சிங்கிள் சிப்பா மல்டி சிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிட்டேன் எல்லாமே இன்டகிரேட் பண்ணி ஒரே சிங்கிள் சிப்பில் கொடுக்கக்கூடியதுன்னு. ஸோ அதனால இது சிங்கிள் சிப் மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
இதில் இருக்கக்கூடிய மெமரி, அதாவது 128 பைட் வந்து இன்டர்னலாகவும், நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஏன் அப்படின்னா இதில் ரேமு ரோமுன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இன்டர்னல் ரேம் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 128 பைட் இருக்கும். அதுவே வந்து ரோம் இருக்கு வச்சுக்கோங்களேன், சாரி 128 பைட் வந்து எனக்கு ரேம் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இன்டர்னலாகவே இருக்கும். 8051ல் டிஃபால்ட்டாக இன்டர்னலாகவே இருக்கும். அதுவே ரோம் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 4 கிலோபைட், 4 கிலோபைட்டு ரோம். இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். அதே மாதிரி இதில் அட்ரஸ் பஸ் பார்த்தோன்னா டோட்டலாக 16 பிட் அட்ரஸ் பஸ்ஸும், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோ. அட்ரஸ் பஸ் வந்து இதில் 16 பிட் இருக்கும், டேட்டா பஸ் வந்து இதில் வந்து 8 இருக்கும், 8 பிட் டேட்டா பஸ். ஓகேங்களா? ஃபுல்லாக என்னால் நோட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறத வச்சு இது இந்த இது வந்து உங்களுக்கு வாய்ஸ் கிளியராகவே கேட்கும். ஸோ சொல்கிறத வச்சு நோட் பண்ணிக்கோங்க. 16 பிட் அட்ரஸ் பஸ்ஸு. ஓகேவா? அதுவே 8051ல் 8 பிட் டேட்டா பஸ் இருக்கும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 32 ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் இங்கே இருக்குது பாருங்களேன், மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து 32 ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பற்றி ஃபுல்லாகவே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ டோட்டலாக 40 பின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுவும் 5 வோல்ட் பவர் சப்ளைல தான் ஒர்க் ஆகும். டெக்னாலஜி பார்த்தோன்னா 2 டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா NMOS CMOS 2 டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணியுமே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே சொன்னல, கிளாக் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 12 மெகாஹெட்ஸ், 12 மெகாஹெட்ஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மெகாஹெட்ஸு. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே ஓரளவு கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, இது மட்டுமே போதும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம ஒரு வீடியோஸாக பார்த்தோம் அப்படின்னா ஹோலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட்டு வீடியோஸில் சொல்கிறதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்ப்பா. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.